ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மாங்காய் சம்மந்தி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான அளவு மாங்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயத்தில் சின்னதாக பார்த்து ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேவையான அளவு இஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்திற்கு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காவை தவிர மற்றது எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்து 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து இதில் 2 ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமையே அரைச்சிக்கங்க. எனக்கு கருவேப்பிலை இதில் போட்டால் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து தான் அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம், வினிகர் சேர்க்கலைன்னா. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சிக்கிறேன். இப்போ ஒரு சூப்பரான மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.